வெல்கம் டு ஆறு கலை சமையல். ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறாலை சுத்தம் பண்ணி இறால் கிரேவி வைக்க போகிறோம். இறால் சுத்தம் பண்ணுறது பெரிய வேலை நினச்சிட்ருப்பாங்க. அப்படி இல்லைங்க, 5 நிமிஷத்தில் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு இறால் கிரேவி வைக்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இறால் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இறால் முழுசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இன்னொரு பவுலில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். இறால் வாங்கிட்டு வந்த கவரு அதிலே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த அழுக்கெல்லாம் அதில் போட்டுடலாம். மண்டை பகுதியை இந்த மாதிரி உடச்சிங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி பிச்சு இழுத்திங்கன்னா வந்துடும். அதை அதில் போட்டுட்டு மேல் பகுதி தோலை மட்டும் லைட்டாக அப்படி எடுத்து கொடுங்க. எடுத்து அதையும் போட்டுட்டு ஒரு கையால் மேல் பகுதியும் வால் பகுதியும் பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்படியே தனியாக கலண்டு வந்துடும். அந்த வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக. இப்போ இறாலில் இருக்கிற குடல் எடுக்கணும். இறாலை திருப்பி முதுகு பகுதியில் கத்தியால் லைட்டாக அப்படி கோடு போடுங்க. கோடை போட்டுட்டு அதான் குடல் கருப்பாக இருக்குது பாருங்கள், நீளமாக. இதை எடுத்திங்கன்னா தான் இறால் நல்லாயிருக்கும். இதை எடுத்துருங்க. இது மாதிரி அழகாக க்ளீன் பண்ணிடலாம். சூப்பராக எப்படி க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரியே நம்ம எல்லா இறாலையும் க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். மண்டையை மட்டும் இப்படி பிச்சிருங்க. பிச்சுட்டு அந்த ஓடை லைட்டாக அப்படி எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுத்துட்டு ஒரு பக்கம் மேல் கை ஒரு பக்கம் கீழ் கை அந்த வாழை பிடிச்சி இழுங்க. அப்படி வந்துடும். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். எந்த சிலும்பலுமே இல்லாமல் அழகாக கலந்து வந்துருப்பாருங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். கத்தியில் லைட்டாக அப்படி முதுகு பகுதியில் ஒரு கூடை போட்டிங்கன்னா அந்த குடலை எடுத்துடலாம். ஃபுல் குடலுமே வந்துடும் க்ளீனாக. அது மாதிரி இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் கல் உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவிக்கலாம். மஞ்சத்தூள் வாடை கவுச்சி வாடை இல்லாமல் எடுத்துரும். கல் உப்பு அந்த பிசுப்பு எடுத்துரும். வலுவலுன்னு இருக்கலாம் எடுத்துகிட்டு க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா பெசரி கழுவிட்டு சமைச்சோம்னா வாசனையாக இருக்கும். நல்லா 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி இது மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ தேவையானதை பார்த்தலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பும் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு 4-5 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம இறாலை தாளிச்சிக்கலாம். ஒரு வாணலி வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பையும் கடுகையும் சேர்த்துடலாம். நல்லா பொரியட்டும். தட்டி வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இந்த இறாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த இறாலை சேர்த்துக்கலாம். எல்லா இறாலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கி ஒரு சுருண்டதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள்லாம் சேர்க்கணும். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்.
1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ருங்க. இது 1/2 கிலோ இறாலுக்கு தான் நான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு வேணால் சேர்த்துக்கோங்க. இறால் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். சிம்மிலே வச்சு வேக வைங்க. அப்போ தான் இறாலும் வெந்துடும், ஆனால் கிரேவியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ரொம்ப நேரமும் வேக வைக்கக்கூடாது. இறால் வந்து மரத்து போயிடும், அது சீக்கிரம் வெந்துடும். அதனால் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. நல்லா கிரேவியோட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இறால் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிளகுத்தூள் கொஞ்சம் தூவிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு கிளறி விட்ருங்க. இப்போ இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க.